வணக்கம். என் பேர் சையத். இது பாடாலூர் கிராமம், ஆலத்தூர் வட்டம், பெரம்பலூர் மாவட்டம். எப்படி இயற்கை வேளாண்மைக்கு வந்தீங்கண்ணே? இது நம்ம ஃப்யூச்சரில் பிள்ளைகளுக்காக என்ன தொழில் உண்டாக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணி தேடலில் இருந்தோம். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தேடும்போது விவசாயம் செய்யலாம், நம்ம எல்லாம் விவசாய ஃபேமிலிங்கிறதுனால விவசாயம் செய்யலாம்னு முடிவு பண்ணி விவசாயத்தை தேடி தேடி ஆர்வமாக இருந்தப்போ அடுத்த ஒரு வருஷம் 2 வருஷத்தில் இயற்கை விவசாயம்னு இடையில நம்மால் வருது. இதே போல் பெரம்பலூர் மாவட்டத்தில் தேடும்போது இதே போல் பழ ஐயா இருந்தாங்க. அதெல்லாம் ஒன்று ஒன்றா நெட்டில் தேடும்போது ஒன்று ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த வருஷம் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தேடி ஒன்று ஒன்றா அறிமுகப்படுத்திக்கிட்டோம். அப்புறம் ஒரு வருஷம் 2 வருஷம் ஒவ்வொருத்தவங்கள்ட்ட பேசும்போது என்னென்ன தேவை, எப்படி செய்யணும் அப்படின்னு ஒன்று ஒன்றா ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தவங்க ஒன்று ஒன்றா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே போல் ஒவ்வொன்றா ஒவ்வொரு இடத்துலையும் தேடணும். அதான் நம்மளோட ஆரம்ப புள்ளி. அதுலேருந்து ஆரம்பித்தோம். நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருந்தீங்க? ஆமாம், நம்ம ஒரு 10-15 வருஷமாக வெளிநாட்டில் இருந்தோம். வெளிநாடு முடிச்சுட்டு ஊரில் வந்தோம்னா நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற தேடலில் இருந்தப்போ தான் விவசாயம் சார்ந்து தொழிலில் வந்து சேர்ந்தது. இப்போ வீட்டில் நீங்கள் அதை சொன்னீங்களாண்ணே, நம்ம விவசாயம் தான் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு விவசாயம்னா அங்கே உண்டு வெளிலேருந்து கிளம்பி வரும்போதே நான் முடிவு பண்ணிட்டு தான் விவசாயம் ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் சொல்லி எல்லாத்தையும் புரிய வச்சோம். விவசாயத்தில் எனக்கு ஒன்றும் ஒரு 2-3 வருஷத்துக்கு இயற்கை விவசாயம் செய்ய போனோம்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு கஷ்டம் கொஞ்சம் இருக்கும், வருமானம் இருக்காது. 2-3 வருஷம் ஒரு வழி உண்டாக்குன்னா 2-3 வருஷத்துக்கு கஷ்டப்பட்டு தான் ஆகணும்னு. ஏன்னா நான்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து கஷ்டப்பட்டது எங்கள் அப்பா அம்மாவும் பார்க்கல, என் மனைவி எல்லாம் பார்க்கவே இல்லை. நம்ம கஷ்டப்பட்டதே இல்லை, வம்புட்டியே பிடிச்சதே இல்லை பிறந்ததுலேருந்துன்னு வச்சுங்க. அப்புறம் இப்போ விவசாயத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் முதல்ல என்ன பயிர் பண்ண ஆரம்பிச்சிங்க? நிலம் உங்கள் சொந்த நிலமா அப்படிங்கிறது சொல்லுங்கள். ஆமாம், நம்ம சொந்த இடம் ஒரு 3 ஏக்கர் வாங்கி வச்சுருக்கோம். அதில் தற்சயமாக விவசாயம் பண்ணலை. ஃபஸ்ட்டு அகரத்தில் வந்து ஒரு 2 ஏக்கர் லீஸுக்கு எடுத்தோம். லீஸுக்கு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது எனக்கு வருமானம் வேணும்ல, எனக்கு குடும்பம் நடத்தினா வருமானம் வேணும். ஃபஸ்ட்டு கீரை பண்ணோம். கீரை கூட கொஞ்சம் மரம் வச்சுருந்தோம், கொஞ்சம் பழ மரம் வச்சுருந்தோம். 1-2 ஆடு 1-2 மாடு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே கிராம சூழ்நிலை சரியாகாதனால பாடாலூர் கிராமத்துக்கு வந்தோம். வந்துட்டு இது ஒரு 8 ஏக்கர் லீஸ் லேண்டு ஒரு 12 வருஷத்துக்கு லீஸுக்கு எடுத்தோம். லீஸுக்கு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2.5 ஏக்கர் மரக்கனி மரம் வச்சோம். அது கூடயே 1-2 ஆடு 1-2 மாடு வாங்கினோம். அப்புறம் அடுத்த ஸ்டெப்பாக கொஞ்சம் காய்கறி கொஞ்சம் கீரை. அதில் கீரையில் இந்த மண்ணில் சரியாகிறதுனால மாற்றி மாற்றி கொஞ்சம் கொஞ்சம் வருஷத்தில் ஒரு 2-3 ட்ரிப்பு தான் வருது. பாக்கி கொஞ்சம் கொஞ்சம் காய்கறி போட்டுக்கிட்டு ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கோம். அதே போல் ஆட்டு மாட்டுக்கு தீவனம் ஒரு ஏக்கர் 1.5 ஏக்கர் வச்சுருக்கோம். இடையில கொஞ்சம் ஆடு வாங்குவேன், கொஞ்சம் விற்பேன். இதே போல் போயிட்டே இருக்கு. மாடு அதே போல் ஒரு 4-5 கண்ணுக்குட்டி கிடையாது, 2 வாங்குவோம், 1-2 கொடுப்போம். அதே போல் மாற்றி மாற்றி அதுதான் இப்போ மெயின் வருமானமாக இருக்குங்க. இயற்கை வேளாண்மையில் நீங்கள் சொந்த நிலம் இருந்தாலும் குத்தகை நிலத்தில் தான் நீங்கள் பண்ணுறீங்க. ஆமாம். அப்படிங்கிறப்ப குத்தகை இதுக்கு காசு கொடுக்குற அளவுக்கு இதில் வருமானம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. குத்தகைக்கு கொடுக்குற காசுக்கு இருக்குது, எதிர்பார்த்த வருமானம் இல்லை. ஆனால் குத்தகைக்குள்ள காசுக்கு தான் ஆடு மாடு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மாற்றி மாற்றி கொஞ்சம் கொஞ்சம் விற்றுக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்னோட செலவுக்கு ஏற்ற வருமானம் இன்னும் முழுசாகனா இந்த வருஷம் கொஞ்சம் ஆடு மாடு எல்லாத்தையும் கூட்டுற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூட்டிட்டேன்னா ஒரு 50 ஆடு வரைக்கும் கூட்டிட்டேன்னா எனக்கு அதில் உள்ள வருமானத்தையும் திருப்பி எடுத்துடலாம். இப்போ இயற்கை விவசாயத்துக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. வந்த வகையிலே சில பேர் போயிட்டாங்க, இயற்கை வேளாண்மை வேணாம் அப்படின்ட்டு போயிருக்காங்க. இப்போ இயற்கை விவசாயத்தை நீங்கள் பண்ணும்போது என்ன உங்களுக்கான சிக்கல் வந்து உருவானது? இயற்கை விவசாயத்தில் எனக்கு ஒன்றும் சிக்கல்லாம் ஒன்றும் கிடையாது. சிக்கலுங்கிறது ஃபஸ்ட் நம்மளோட தேவைகள் என்னன்னு நம்ம முடிவு பண்ணணும். எனக்கு தேவை, நான் இப்போ வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னா எனக்கு வருஷத்தில் எப்படி வச்சாலும் ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா எனக்கு குடும்ப செலவு இருந்துச்சு. வெளியில் ஸ்கூலில் பெரிய ஸ்கூலில் சேர்ப்போம், எல்லா ட்ரெஸ் எடுப்போம், மாதம் ட்ரெஸ் எடுக்க இந்த செலவு. ஃபஸ்ட்டு நம்ம தேவைகளை நம்ம முடிவு பண்ணிக்கணும். அதுலேருந்து தான் மக்கள் திரும்பி ஓடுறதுக்கு காரணம், நம்ம அங்கே இருந்தப்போ இவ்வளோ செலவு பண்ணோம், இவ்வளோ ஆடம்பரமாக இருந்தோம், இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்படணுமா போகணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணி தான் திருப்பி ஓடுறது காரணம். நான் முடிவு பண்ணது எனக்கு 5 வருஷம் இதுலேருந்து ₹1 எனக்கு திரும்பி வராது. 5 வருஷமும் நான் நஷ்டத்தில் தான் நிற்பேன். 5 வருஷம் கழிச்சா எனக்கு வருமானம் வருது நான் தீர்க்கமாக முடிவு பண்ணிக்கிட்டேன். முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் இதில் வந்தேன். அது சப்போஸ் எனக்கு வரல ஃபியூச்சர்னா அதுக்காக தான் நம்ம லீஸ் லேண்ட் எடுத்தது காரணமே அதுதான். 12 வருஷம் மகாக்கனி வச்சுருக்கேன், ஒரு 1000 மரம் மகாக்கனி வச்சுருக்கேன். இன்றைக்கி மார்க்கெட் ரேட்லாம் எது என்ன சொன்னாலும் எனக்கு இந்த 10-12 வருஷத்தில் குறைஞ்சது என்னோட நான் முதல்ல இருந்தப்போ ஒரு 5 லட்ச ரூபா நான் செலவு பண்ணேன்னு வச்சுக்கேன். அந்த 5 லட்ச ரூபாயும் கூட்டி குத்தகையும் சேர்த்து 6 லட்ச ரூபான்னு வச்சா கூட எனக்கு எப்படி வச்சாலும் இந்த 10 வருஷத்தில் என்னோட சம்பளமும் இந்த காட்டோட குத்தகையும் ஈஸியாக எனக்கு ஒரு 10 வருஷத்தில் மரத்தில் இருந்து மட்டும் கிடைக்கும். இதுக்கு இடையில நான் பண்ணுற வருமானம் எல்லாமே இதில் எனக்கு எக்ஸ்ட்ரா வர லாபம் தான். இப்போ ஆடு மாடாக இருக்கட்டும், இது எல்லாமே இப்போ நான் சொந்த இடம் வச்சுருக்கல அதுக்கு மாற்றிக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி வர நான் அதுக்கு மாற்றிப்பேன். இப்போ வந்து நீங்கள் இயற்கை வேளாண்மையில் பண்ணக்கூடிய பயிர்களுக்கு என்ன மாதிரி இடுபொருள் பண்ணுறீங்க, என்ன பயிர் பண்ணுறீங்க, இதை எப்படி வந்து நீங்கள் சமாளிக்கிறீங்க? நம்ம மெயினாக வந்து பண்ணிகிட்டு இருக்கிறது கீரை காய்கறி தான். கீரை வந்து வருஷத்தில் ஒரு 3 ட்ரிப்பு 4 ட்ரிப்பு மட்டும்தான் எனக்கு கிடைக்கிது. பாக்கி இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் காய்கறி போடுறேன். காய்கறிலே வந்து வெண்டைக்காய் போடுறேன், புடலங்காய் போடுறேன்.
இதுக்கு மெயினாக பண்ணுறது மீன் அமிலம், பத்தில கஷாயம், திரிஜி கரைசல், இது 3 தான் மெயினாக அதுக்கு பண்ணுறது. 2வது மோர் கரைசலும் மீன் அமிலமும் இடையில அதில் தெளிக்கிறதுக்காக வந்து இடையில உண்டாக்கி வச்சுட்டு அதை தெளிச்சிக்கிட்டு இருக்கும். இதுதான் வந்து மெயினாக காய்கறிக்கும் கீரைக்கும் பண்ணுறது அது மட்டும்தான். மற்ற மரப்பயிர் தான். மற்ற இருக்கிற 2 ஏக்கரில் வந்து ஆடு மாடு தீவனம், கொஞ்சம் முருங்கை, கொஞ்சம் மரவள்ளி, கொஞ்சம் முத்து சோளம் இடையில போட்டு இதே போல் மாற்றி நம்ம எடுத்துக்கிட்டு, இதுக்கு எல்லாமே இந்த 4 இடுபொருள் மட்டும்தான். வேறு இடுபொருள் வெளியிலேருந்து வாங்குறதும் இல்லை, நம்ம கொடுக்கறதும் இல்லை. இந்த இடுபொருள் எல்லாமே நீங்கள் தயாரிச்சுக்கிறீங்க? நானாவே ஆரம்பத்துலேருந்து, நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து எல்லாமே நானாக தயாரிச்சுக்கிறேன். இப்போ இது விற்பனை, இதுக்கான விதை இதெல்லாம் எங்கே வாங்குறீங்க? இதுக்கு விற்பனை விதைகள் அப்படின்னா, இப்போ படம் ஆறுமுகையாக இருந்தார், இப்போ போதி பகவான் அவங்க பையன் இருக்காங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் வாங்குகிறோம். இப்போ தெரிஞ்ச பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் இது நாட்டு ரகம் இருந்தால் மட்டும்தான். நம்ம பண்ணுறது எல்லாமே ஹைபிரிட் ஒன்றுமே பண்ண மாட்டோம், நாட்டு ரகம் மட்டும்தான். அவங்கள்ட்ட வாங்குவோம். இது ரொம்ப நம்பிக்கை வட்டாரத்தில் மட்டும் 1-2 வாங்குவோம். இப்போ இதை நீங்கள் வந்து இப்போ கீரைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை எப்படி சாகுபடி பண்ணீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்களேன். கீரைன்னு வந்துட்டு நான் ஒவ்வொரு மாதத்துலேயும் எனக்கு குறிப்பிட்ட அளவு என்னோட செலவு எவ்வளோ இருக்குன்னா, ஒரு வாரத்தில் ஒரு 50 கட்டு, டெய்லி ஒரு 50 கட்டு விற்கிற மாதிரி நான் பிளான் பண்ணுவேன். அப்போ வாரம் எனக்கு ஒரு 3 சென்ட் மட்டும் கீரை போட்டால் போதும். ஒரு மாதத்துக்கு ஒரு 12 சென்ட் மட்டும் தான் நான் கீரையே போடுவேன். ஏன்னா நான் ஒரே ஆள் வேலை செய்கிறேன், சம்பளத்துக்கு ஆளை வச்சேன்னா அதுக்கு தனியாக திரும்பி எடுக்கணுங்கிறதுனால நான் வாரம் ஒரு 3 சென்ட் மாதிரி, மாதம் ஒரு 12 சென்ட் மட்டும் போட்டு டெய்லியும் 50 கட்டு கீரை மாதிரி வாரத்தில் ஒரு 5 நாள் 6 நாள் அதே போல் பிளான் பண்ணி நான் கொடுத்துக்கிட்டுங்க ரெகுலராக. டைரெக்டு செல் தான் எனக்கு. நான் யார்ட்டையும் கஸ்டமர்கிட்ட தான் டைரெக்டாக கொடுப்பேன். வெளியில் மார்க்கெட்டுக்கோ இவங்கள்ட்ட யார்ட்டையும் விற்க மாட்டேன். பக்கத்தில் சுற்று வட்டாரத்தில் 5-6 கிலோமீட்டருக்குள்ளே 10 கிலோமீட்டருக்குள்ளே எந்தெந்த கிராமம் இருக்கோ எல்லா கிராமத்துக்கும் நேரடியாக காய்கறியாக இருக்கட்டும் கீரையாக இருக்கட்டும் நேரடியாக போவோம். ரொம்ப கூட இருந்துச்சுன்னா இதே போல் இப்போ படம் ஆரம்பியா போதி பகவான் இருக்காவில் அவர்கிட்ட கொடுப்போம். 1-2 நண்பர்கள் சின்ன கடை வச்சுருக்காங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் கொடுப்போம். அவ்வளோதான், கொஞ்சம் தான் வரும் நம்மள்ட்ட, அது கொடுப்போம், அவ்வளோதான். இப்போ என்ன வகையான கீரைலாம் நீங்கள் போடுவீங்கண்ணா? நம்ம எல்லா கீரையும் போடுவோம். அரைக்கீரை, சிறுகீரை, பாலக்கீரை, புளிச்சக்கீரை, சிவப்பு தண்டு கீரை, பொன்னாங்கண்ணி, இதே போல் எல்லா கீரையும் போடும்போது எல்லா கீரையுமே ஒரு பாத்தியில் ஒரு கீரை மட்டும் போட மாட்டேன். இது 3 சென்ட் போகிறோன்னா அரை சென்ட் ஒவ்வொரு கீரை, 6 கீரை 7 கீரையாவது இருக்கும். 50 கட்டு கீரை கொண்டுட்டு போகிறேன்னா நான் அரை மணி நேரம் டு 1 மணி நேரம் தான் என்னோட சேல்ஸ் முடிஞ்சு போச்சு. ஒரு 10 தெரு போனால் நான் போட்டு வந்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எல்லா கீரையும் என்கிட்ட இருக்கும். ஆளுக்கு ஒரு கட்டு, ஒரு தெருவில் போனால் ஒரு 7 கட்டு 8 கட்டு 10 கட்டு ஒரு தெருவிலேயே முடிஞ்சிடும் எனக்கு. ஆளுக்கு ஒரு கட்டு ஏதோ ஒரு கட்டு எடுப்பாங்க, நிப்பாட்டினாங்கன்னா ஏதோ ஒரு கட்டு கீரை வாங்குவாங்க. இப்போ நீங்கள் விற்பனை பண்ணும்போது இயற்கை கீரை அப்படின்னு சொல்லி விற்பனை பண்ணுவீங்களாண்ணா, இல்லை எப்படிங்கண்ணா? கண்டிப்பாக சொல்லி தான் நான் பண்ணுவேண்ணா ஆரம்பத்துலேருந்து. ஏன்னா இது இயற்கையில் பண்ணும்போது சிலப்போ பூச்சி நிறையா இருக்கும், சிலப்போ 1-2 இளம் பூ வந்துடும், நாட்டு ரகங்கிறனால இளம் பூ வந்துடும். எவ்வளோ இருக்கனால சொல்லிடுவேன் நான் ஃபஸ்ட்லேயே. அது ஃபஸ்ட்டு என்னட்ட நான் ஆரம்பத்தில் எனக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே என்ன பூச்சி இருக்குது, எல்லாம் இலை சின்னதாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொல்லி புரிய வச்சதுனால சமைக்கும் போது அதில் உள்ள மனம் தெரியும் அவங்களுக்கு. இயற்கைக்கும் நீங்கள் நான் ஆர்கானிக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் சமைக்கும் போதே அவங்களுக்கு தெரியும். நான் அதை சொல்லி புரிய வைப்பேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாமே இன்றைக்கி மெத்தோடாக போச்சு. எல்லா வீட்லேயும் கடைசியில் ஒரு கிச்சன் வச்சுருப்பாங்க. அந்த கிச்சனில் நீங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பும் கீரை செய்யும் போது வெளியில் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டு உள்ளே போகணுன்னு சொன்னால் கரெக்டாக உங்களுக்கு அந்த ஸ்மெல் தெரியும். நம்ம கீரை சிம்பிள் உதாரணம் இது. நம்ம வீட்டை விட்டு அவங்க வெளியில் கிச்சனில் கீரை வெந்துக்கிட்டு இருக்கோம், வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டு கொஞ்சம் காற்று வாங்கி திரும்பி வீட்டு உள்ள கிச்சன் உள்ள போகும்போது அந்த கீரை மருந்து தெளிச்சதா தெரிக்காதா, காய்கறிலையும் அதே இதுதான் நான் சொல்லுவேன் அவங்கள்ட்ட, கீரையிலையும் அதே இதுதான் சொல்லுவேன். ரெண்டுக்கும் நல்ல வித்தியாசம் தெரிஞ்சு என்கிட்ட அதுக்கப்புறம் ரெகுலராகவே கீரை வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ உங்கள் மாதிரி நிறைய விவசாயிகள் இங்கே பண்ணுறாங்களா? அவங்க எப்படி பண்ணுறாங்க? அவங்களோட சேர்ந்து பயணிக்கிறீங்களா? அந்த மாதிரி தகவல் சொல்லுங்களேன். பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 1-2 பண்ணுவாங்க, இடையில கொஞ்ச நாள் பண்ணுவாங்க, அப்புறம் திருப்பி மாறிடுவாங்க, கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா இதெல்லாம் அவங்கெல்லாம் திடீர்னு வரணும் காசு, அவங்களுக்கு உடனே வேணும் காசு, எல்லாமே யோசிக்கிறது தான். 1-2 பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இடையில கொஞ்ச நாள் பண்ணுவாங்க, அப்புறம் அவங்கள்ட்ட தண்ணி இருக்காது, தண்ணி பிரச்சனை ஒன்று இருக்கும் மெயினாக படால் உள்ள, அதனால் கொஞ்சம் நிப்பாட்டுவாங்க, கொஞ்சம் பண்ணுவாங்க. அதே போல் மாற்றி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 4-5 விவசாயி பக்கத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் வந்ததுக்கப்புறம். இப்போ அவங்க சொல்லக்கூடிய சிக்கலாக என்னென்ன சொல்கிறாங்க? அவங்க பண்ணக்கூடிய சிக்கல்னு சொல்ல அவங்களுக்கு உடனே நோய் வந்துடுது. அதே போல் உடனே அவங்களுக்கு காசு வரணும். எதாக இருந்தாலும் போட்டால் உடனே வரணும். இப்போ மார்க்கெட்டில் சிலப்போ தக்காளி 50 ரூபாய்க்கு விற்கும், 100 ரூபாய்க்கு விற்கும். அதே போல் அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. என்னது அப்படி கிடையாது. நான் எப்பயுமே தக்காளி கிலோ 30 ரூபா, 2 ரூபாய்க்கு போனாலும் சரி, 100 ரூபாய்க்கு போனாலும் 30 ரூபாய்க்கு. அதே போல் கீரை கட்டு இது புடலை வந்து ஒரு 1/2 ஏக்கருங்க. ரெகுலராகவே நம்ம சொன்னல காய்கறி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்போம். அதே போல் புடலை ஒரு 1/2 ஏக்கர் மாற்றி 2 மாதம் ஓட்டிருப்போம், மாற்றி புடலை பண்ணியிருப்போம், இல்லை வெண்டிக்காய் பண்ணுவோம், இல்லை கத்திரிக்காய் பண்ணுவோம். இவ்வளோ ஏதோ ஒரு பயிர் வந்துக்கிட்டே இருக்கும். இவ்வளோ இயற்கை செயலை பண்ணுறோம். இது வந்து கருவாட்டு பொரி. நம்ம இந்த புழு வர்றது அதுக்காக கருவாட்டு பொரி வச்ச உடனே எப்போ பந்தல் போடுறோமோ அப்படியே கருவாட்டு பொரி வச்சுருவோம். அதில் பழக்கரைசியில் அங்கங்கே ஒன்று தொங்க விட்டுருப்போம், 1-2 அட்டை தொங்க விட்டுருப்போம், மஞ்சள் அட்டை ஊதா அட்டை 1-2 அங்கங்கே தொங்க விட்டுருப்போம். அதுதான் மெயினாக பண்ணுறது. ஒரு ட்ரிப்பு மோர் கொடுப்போம், ஒரு ட்ரிப்பு மீனமிலம், ஒரு ட்ரிப்பு மோர், ஒரு ட்ரிப்பு மீனமிலம், அதே போல் 3 ட்ரிப்பு கொடுப்போம். அதை விட்டு பாக்கி தண்ணி மட்டும்தான் 2 to 3 களை போகும்.
2 to 3 களை முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் அறுவடை தான். அறுவடை முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் இதில் வேறு ஒன்றும் செய்யறதில்ல. அப்படியே 1 மாதம் வச்சுருப்போம். இப்போ இதுக்கு வந்து எத்தனை அடி இடைவெளியில் விதை ஊனிருக்கீங்க? பந்தல் என்ன அமைப்பில்? பந்தல் வந்து நம்ம கம்பி சொருவி இருக்கும். மற்ற காங்கிரீட்டு கம்பி வருதுல்ல, நம்ம கம்பி வாங்கி கம்பியை தான் வளைச்சி கம்பியை தான் சொருவி இருக்கும். அதில் கம்பியில் 5க்கு 3 5க்கு 3 கணக்கு. அகலத்தில் 5 அடி, நீளத்தில் 3 அடி. 5க்கு 3 தான் நம்ம கணக்கு. இதில் விதை சொருவதெல்லாம் சிலப்போ 2 அடி 2 அடி 1 2 கை தவறி 1 2 பார்த்துருக்கோம். அதான் 5க்கு 3 தான் நம்ம கணக்கு. வாய்க்கால் அப்படி தான் வரும். 5க்கு 3 வாய்க்கால் வச்சுருப்போம். அதில் எவ்வளோ பரப்பில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? இது 1/2 ஏக்கர் இப்போ. எவ்வளோ நான் வரும் ஒரு வாட்டி பறிச்சிங்கன்னா? அதெல்லாம் கேரண்டியெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாதுப்பா. இது இயற்கையில் பண்ணுறதுனால சில ட்ரிப்பு ரேட்டு நல்லா வரும், சில ட்ரிப்பு காப்பும் வரும். இது பாருங்க 2 3 ட்ரிப்பு தான் பறிச்சிருக்கோம். 1 2 பூச்சி வர ஆரம்பிச்சிச்சுன்னா இதில் திடீர்னு இப்போ 2 நாளாக 3 நாளாகவே பூச்சி வந்துகிட்டு இருக்கு. ஆனால் உங்கள் செடியில் பார்க்கும்போது பூ அதிகமாக இருக்குது, காயும் கணுவு காய் அதிகமாக இருக்குது. இப்போ 2வது பறிப்பு 3வது பறிப்பு அப்படி தான் இருக்கும். இந்த காஞ்சதுக்குள்ள இப்போ பூச்சி வரட்டி ஒன்று கொடுத்துருக்கோம். இது போயிடுச்சு அப்படின்னா சரியாயிரும். இல்லை அப்படின்னா அடுத்து ஒரு 4 5 பறிப்பில் செடியெல்லாம் காய ஆரம்பிச்சிடும். இதில் என்னென்ன உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? பிரச்சனை எப்படி திடீர்னு பூச்சி வந்து திடீர்னு செடி காஞ்சிடும், அவ்வளோதான். இது ஒன்றுமே செய்யலை. இப்போ இதை களை எடுத்து விட்டுருக்கோம். இப்போ 2 பறிப்பு 3 பறிப்பு தான் போயிருக்கு. இப்போ தான் நிறைய ஃபுல்லாக பூ வச்சதே இப்போ தான் வச்சிருக்கு. இது இல்லாமல் இயற்கையாக வந்துட்டு மானு மயில் குரங்கு இது எல்லாமே பிரச்சனை இருக்க தான் செய்யுது. இது மற்ற பேர் மாறுறதுக்கு காரணமே இதுதான். மானு மயில்னு சொல்லும்போது பார்க்குறேன், இப்போ விவசாயிகள் தமிழக அளவில் பார்த்தீங்கன்னா எதிர்கொள்கிற முக்கிய சிக்கலாக தான் மானு தொல்லை இருக்குது, மயில் தொல்லை இருக்குது, காட்டு பண்ணி தொல்லை, எல்லா தொல்லையும் தொல்லை இருக்கு, அதான் மெயினா குருவி தொல்லை இருக்கு அப்படிங்கிறாங்க. மெயினா அதான் எதிர்கொள்றது. அதுக்குதான் இப்ப முருங்கை போட்டிருக்கேன். ஒரு ஏக்கர் 1.5 ஏக்கர் முருங்கை போட்டிருக்கேன், 1.5 ஏக்கர் மரவள்ளி போட்டிருக்கேன், அந்தாண்ட 1 ஏக்கர் சோளம் போட்டிருக்கேன். இதெல்லாம் மாற்று பயிருக்காக கொண்டுட்டு வரதான். மாற்றி கொண்டுட்டு வந்து பார்க்க எது சக்ஸஸ் ஆகுதோ அதை திருப்பி கொண்டுட்டு வரும். அதை நிறுத்தி வைப்போம். ஆடு மாடு மாறத்துக்கு அது ஒரு காரணம். கொஞ்சமாக வச்சு போனலான்னு பார்த்தோம். ஆட்டை கூட்டத்துக்கு அதை தீவனம் போட்டிருக்கோம். தீவனம் போட்டு முழுசே ஆட்டை கூட்டுவோம். இப்போ இந்த வருஷம் ஒரு 100 ஆடு கூட்டிட்டேன்னா நான் சொன்னல எனக்கு இந்த வெளிநாட்டில் இருக்கிற எல்லா வருமானத்தையும் இதில் ஆட்டில் மட்டும் கொண்டுட்டு வர மாதிரி ஒரு பிளான் பண்ணி கொண்டுட்டு வந்துருக்கோம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ எல்லாருமே ஒரே வகையான பயிர் பண்ணுறதுனால கூட இந்த சிக்கல் வருமோ? வரும், கண்டிப்பாக வரும். நீங்கள் ஒரே ட்ரிப் பண்ணலனாலும் இப்போ சுற்றி எங்கேயா பார்த்தீங்கன்னா தலையில் மேலே எங்கேயோ ஏறி இன்னும் குரங்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். யார் பயிர் போட்டிருக்காங்கன்னா நமக்கு தெரியும். அது வாடகை வச்சு அதை கண்டுபிடிச்சி இங்கே வந்துடுது கரெக்டாக. இன்னால தான் சாப்பிட்ற பயிர் போட்டிருக்காருன்னு. அதே போல் நான் மருந்தடிக்க பண்ணுறதுனால அதுக்கு நல்லா டேஸ்ட்டு நல்லா இருக்கு. அது பாட்டுக்கு வந்துச்சு நம்ம காட்டை விட்டு எங்கேயும் போகாது. அதை ஒன்றுமே பண்ண முடியல. நம்ம அடிக்கவும் முடியல, வெட்டவும் முடியல, வெடியும் போட முடியல. வேற என்ன பண்ணுறது? அது கொல்லவும் முடியாது நமக்கு. அதுக்கு நமக்கு உரிமை இல்லைல்ல. நம்ம அதுக்கு உயிர் கொடுக்கலையே நம்ம கொல்றதுக்கு.